நான் கேட்ட பிரசங்கத்தின் அந்த அடிப்படை நான் ஏற்கனவே பல ரீதியிலே உங்களுக்கு செய்திகளை நான் அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருப்பேன். என்றாலும் ஒன்ஸ் மோர் அந்த அடிப்படையின் ஆழத்தை கொஞ்சம் சிம்பிளிஃபை சொன்ன விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தில், லூக்கா 4:3-4 வசனத்தில் பிசாசு இயேசுவை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான். அவரது பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நாம் உலகத்தில் உயிர் வாழணும்னா என்ன வேணும்? சாப்பாடு வேணும். அப்போன்னு வைங்க. அப்போ இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. சாப்பிடாட்டா உயிர் வாழ முடியாது. இது இயல்பானது. அது பறவைகள், மிருகங்கள் எல்லாருக்குமே உள்ள கட்டாயமான நியதி. இப்போ இயேசுநாதர் வனாந்திரத்தில் அவர் உபவாசம் பண்ணுகிற சூழல், உபவாசம் முடிக்கிற நேரம் நல்ல பசி வந்துட்டு. என்ன வந்துட்டு? அதுவரை அந்த ஆவியானவருடைய ஒரு பலத்தில் அவர் பசியை உணராமல் அந்த இருந்திருக்க வேண்டும். அந்த இடத்துல வந்தோன்னா அந்த டைம் முடிஞ்சு இயல்பாகவே பசி உண்டாகக்கூடிய ஒரு சூழல் வந்துடுது. இந்த சூழல் வந்து விட்டால் அடுத்தது தண்ணி குடிக்கணும், சாப்பிடணுங்கிற காரியம் செய்யலைன்னா டயர்டாகி படுத்துருவோம். சரிதானே? ஆமாம், அதுதான் அதுக்கு அடிப்படை. அந்த நேரம் தான் பிசாசு வந்து சொல்கிறான், இது வனாந்திரம், சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடைக்காது, தண்ணியும் கிடைக்காது, இந்த கல் தான் கொஞ்சம் கிடக்கு, கொஞ்சம் கல் தான் இருக்குது, இந்த கல்லை நீர் அப்பமாக்கும்படி சொல்லும், அப்பமாக்கி சாப்பிடும். இதுதான் சொல்கிற விஷயம். ஒரு விதத்தில் இது சொன்னால் நியாயம் மாதிரி இருக்கும். வேறு வழியில் இல்லை. நீர் தேவகுமாரன், அற்புதம் செய்கிறவர், சாப்பிடணும், கல் தான் கிடக்கு, கல் எடுத்து அப்பமாக்கி சாப்பிட வேண்டியதுதான். அதில் ஒன்றும் அது தவறான ஒரு விஷயம் இல்லை. அது இயல்பான ஒரு அடிப்படை. ஆமையா, இது உலகத்தின் நியமந்தான், வழக்கம்தான். நீர் ஒன்றும் இல்லாட்டாலும் அற்புதம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கிறீர்கள, அதை கல்லாவி சாப்பிட வேண்டியது, அவ்வளோதானே. அது நியாயமாக தான் தெரியுது. ஆனால் அதுக்கு ஆண்டவர் அதை கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிட்ருக்க முடியும் என்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டு. அவர் சொல்கிற வார்த்தை, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். இது யாருக்காவது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? என்ன போய் பிரசங்கியார பேசுகிறீர்? வேறு பஸ்ஸாக சாப்பிடணும், இன்னும் எத்தனையோ விஷயம் இருக்குது. இதுன்னா தேவனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால பழக்கியது. அப்படி புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ இதில் 2 நிலை. ஒன்று, சாத்தான் குறிப்பிடுகிற உலகத்தின் இயல்பான வழக்கமான காரியம். ஆண்டவர் சொல்கிறது உலகத்தின் வழக்கத்துக்கும் இயல்புக்கும் நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்ட எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவாங்க இல்லையா? சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. புரியுதில்லை? 2 நபர், 2 விளக்கம், 2 கருத்து. இதில் தான் அந்த விஷயம் இருக்கிறது. அப்போ நாம் நமக்கு தெரிந்த, புரிந்த, அறிந்த, அனுபவப்பட்ட எல்லைக்குள்ளே வாழுகிறோம். சரிதானே? சந்தேகம் கிடையாது, அப்படி தான் வாழ முடியும். ஆனால் நமக்கு தெரியாத, புரியாத, அனுபவம் இல்லாத, நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட இன்னொரு எல்லை இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இதுக்கு அப்பாற்பட்டு ஒரு எல்லை இருக்கிறது. அது இப்போ உங்களுக்கு தெரியாமல் புரியாமல் இருக்கிறது. இதுதான் விஷயம். அந்த செய்தியினுடைய அடிப்படை இதுதான். ஸோ இது ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட். நீங்கள் வந்து உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் 3:8 என்ன படிக்கிறோம்? அவர் உன்னை சிறுமைப்படுத்தி பசியினாலும், உபாகம் 8:3, சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை, தட் மீன்ஸ் உனக்கு உணர்த்தும்படி நீ உன் பிதாக்களும் இதுவரை அறிந்தும் தெரிந்தும் இராத மன்னாவினால் உன்னை, சரி. இப்போ இங்கே என்ன வருது? உனக்கு தெரியாத, அறியாத, புரியாத, உனக்கு அறிவு கட்டாத காரியத்தை வானத்திலிருந்து பொழிகிற மன்னா என்ற ஒன்றை தந்து அதை உன்னுடைய பசியை போக்கி, இல்லையா,
இதுவரை உனக்கு தெரியாத ஒரு அனுபவத்தை உனக்கு தந்தார். இப்போ புரிஞ்சிட்டிங்களா? அடிப்படை என்னென்னா, இயல்பான மனித நிலையில் இருக்கும்போது சிந்திப்பதும் செயல்படுவதும் ஒன்று. தேவனுடைய செயல்நிலை அதிகார வரம்புக்குள் செயல்படும்போது நாம் அனுபவிக்கிற விஷயம் அது இதை விட வித்தியாசமானது. இதைத்தான் அந்த அடிப்படை தான் அவருடைய செய்திகள் சார்ந்திருக்கும் என்பது என்னுடைய புரிதல். ஹல்லேலூயா. அது தொடக்கத்தில் அவர் மாம்சத்தை படைக்கும்போது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பேசிவிட்டு அந்த அட்வான்ஸை ஸ்டேஜ் பார்ப்போம். பூமியின் மண்ணினாலே உண்டு பண்ணினார், இந்த சரீரத்தை உண்டு பண்ணினார் என்பதை நாம் அதிகாமத்தில் படிக்கிறோம். மண்ணினாலே உண்டு பண்ணப்பட்ட இந்த சரீரத்தின் தேவைகள் இந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட விளைவுகளினாலே நிவர்த்தி செய்யப்பட வேண்டுங்கிறது முதல் அடிப்படை. அதாவது இது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உடலில் இருக்கிறோம். இந்த உடல் செயலோடு இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த மண்ணிலே விளைகிற அரிசி சாப்பிடணும், கோதுமை சாப்பிடணும், பழங்கள் சாப்பிடணும், காய்கள் இல்லையா? அதெல்லாம் மண்ணிலிருந்து என்ன வருதுங்க? கிழங்கு, அது வேருக்குள்ளே இருக்குது, இது வெளியே இருக்குது. மண்ணினால் எடுத்து உண்டாக்கப்பட்ட உடலில் உயிர் வாழ வேண்டுமென்றால் செயலோடு இருக்கணும்னா அந்த மண்ணோடு தொடர்புடைய அந்த மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பை ப்ராடக்ட்ஸ், அது நான் சொன்னபடியே காய்கறிகள், பழங்கள் எல்லாமே மண்ணில் விளையிறது தானே, நம்பர் 1. ரெண்டாவது கால்சியம் அண்ட் அயன், காப்பர், எல்லாம் இந்த சொல்கிறாங்க இல்லையா, விட்டமின்ஸ் அண்ட் அதர் மினரல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அது மண்ணிலிருந்து எடுக்குது தானே. ஓகே, இந்த ரெண்டும் வேணும் என்கிறது அடிப்படையான நியமம். அதனால தான் தோட்டத்தின் கனிகளை புசித்தார்கள், பிறகு வெளியின் பயிர் வகைகளை புசித்தார்கள். நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் இல்லையா? அது 3:17. இதுதான் அடிப்படை சிஸ்டம். இதில் ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் கிடையாது. இதில் தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்பர் 1. ரெண்டாவது பிரபஞ்ச சிஸ்டம், தி சிஸ்டம் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்ச சிஸ்டம் எப்படி செயல்படுதோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு இசைந்து வாழ்ந்தால் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். சரிதானே? நிலம், நீர், காற்று, ஆகாயம், இந்த மாதிரிப்பட்ட விஷயம், வாயு, இதெல்லாம் இருக்குல்ல, இந்த சிஸ்டத்தை நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் காற்று இருக்குது, சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வேணும். காற்று இல்லாத இடத்துல உயிர் வாழ முடியாது, ஆக்சிஜன் இல்லாத இடத்துல உயிர் வாழ முடியாது. இது ஒரு பிரபஞ்ச நியதி, அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம். தண்ணீர் குடிக்க வேண்டும், தண்ணீர் குடிக்காமல் உயிர் வாழ முடியாது, தண்ணீர் வேணும். இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதுக்கேற்ப நம்ம வாழ்ந்து தான் ஆக வேண்டும். சப்போஸ் தண்ணி குடித்தா உயிர் வாழணும், ஒரு வேளை அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்துட்டா, ஆனால் கேரளாவில் அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து ஆளை கொண்டு போடுது. உயிரோட வாழ வைக்கிறது தண்ணி தான், உயிரை எடுக்கிறதோ தண்ணி தான், எல்லாமே சிஸ்டம் அப்படி இருக்குது. ஸோ அப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய சிஸ்டத்தை நாம் என்ன செய்யணும்? இவ்வளவு தான் தண்ணி குடிக்கணும், இவ்வளோ போகக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அறிவில் அறிஞ்சு அதை அனுசரித்து போனால் தான் வாழ முடியும் இல்லையா? சிஸ்டம் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், இது அடிப்படை உண்மை. அடுத்தது ரூலிங் பவர்ஸ், உலகத்தின் ஆளுகை. இப்போ உலகத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் தான் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறான் இல்லையா? அந்த ஆளுகை நம்ம உயிர் வாழ்வதற்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ முடியும் இல்லையா? பிடிச்சி கொண்டு போட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாது. பிடிச்சி ஒரு இடத்துல அடைச்சி போட்டான்னா, பட்டினி போட்டான்னா செத்துருவோம், ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. நமக்கு சாதகமாக இருக்கணும். இப்போ என்ன, ஆளுகையெல்லாம் சண்டையெல்லாம் போட்டு பிரச்சனை பண்ணிட்டு கிடக்கான்னு, நீ பெட்ரோல் வரையிலன்னு சொன்னால் அது பிரச்சனை, டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கிறேன்னா அது இந்த ஆளுகை ரூலிங் நம்ம சிஸ்டம், அந்த ஆட்சியாளருடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்குல்ல, அவங்களுடைய முறை. திடீர்னு நடுராத்திரி 2000 நோட்டெல்லாம் செல்லாதுன்னு போட்டால் என்ன ரூபாய் இருக்கு, கெட்ட செல்லாது, பேப்பர் ஆகி போச்சு, ரூலிங் பவர் தானே. ஆமாம், அப்படி போட்டாருன்னா ஒன்றும் செய்ய முடியாது, காசு இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அப்படி ஆயிரும். ஸோ அந்த ஆளுகை முறைகளை நமக்கு சாதகமாக இருக்கணும் என்கிறது ஒரு அடிப்படை. அப்போ என்ன புரிஞ்சுங்க? இயற்கை, உணவு விஷயங்கள், பிரபஞ்சத்தினுடைய சிஸ்டம் செயல்பாடு, உலகின் ஆளுகை, இதெல்லாம் நம்ம உயிர் வாழ்வதற்கு சாதகமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும். சரிஞ்சுக்கிட்டீங்களா? இது உண்மை. அப்படின்னு ஒவ்வொன்றா மேலே போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா,
ஆதியாகமம் 3:17 இவங்க வந்து தேவ சித்தம் செய்யாமல் சாத்தான் பின்னால் போயிட்டாங்கல்ல. அதனால் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார், பூமி உன் நிமித்தம். சரி, பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டாச்சு, நம்பர் 1. ரெண்டாவது, இந்த பூமி உலகம் முழுவதும் பிசாசுகள் தான். லூக்கா 4:5 படிக்கும்போது உலகம் முழுசும் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு தான் கொடுப்பேன். அடுத்த வேர்டு என்னது? எனக்கு இஷ்டமானவனுக்கு தான். சரி, இப்போ ரூலர் யாருன்னா சாத்தான், சரியா? ஆளுநர் யாருன்னா பிசாஸ். அது சொல்கிற, எனக்கு இஷ்டமானவர் தான் கொடுப்பேன், நீ என்னை பணிந்து கொண்டால் தான் உனக்கு தருவேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வந்துட்டு. அப்போ என்ன செய்யுது? வேறு வழி இல்லை பிரசங்கார. இப்போ உலகம் முழுவதும் சாத்தானுக்குள்ளே ஆயிடுச்சுல்ல. அப்போ அவனை வழிபட்டால் தான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். அடுத்த விஷயம். அப்போ அதுக்கேற்ப சாத்தானை வழிபட்டால் தான் பிழைக்க முடியும். சாத்தான்னு தெரிஞ்சாலும் வழிபட்டால் தான் பிழைக்க முடியும். உலகத்தை ஆராதித்தா தான் பிழைக்க முடியும். இந்த சிஸ்டங்களெல்லாம் ஆராதித்தா தான் பிழைக்க முடியும் இல்லையா? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஜனங்கள் அப்படி தான் அதில் தான் சிக்கி இருக்கிறார்கள் என்பது இன்னொரு விஷயம். எல்லாம் ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் என்ன செய்கிறது? இந்த சாபம் இப்படி உலகம் இப்படி ஆயிடுச்சு, இதை மேம்படுத்தணும். என்ன செய்யணும்? நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? புதுசாக இப்போ வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எப்படிப்பட்ட கோலை குடிசையில் வாழ்ந்தோம்ல. இந்த பனை ஓலை தென்னை ஓலை கிடைக்கும், இதில் தான் என்ன செஞ்சோம்? குடிசை கட்டி வாழ்ந்தோம்ல. இப்படி குடிசை கட்டி இப்படி வாழ்கிறது சதல் பிடிச்சிரும், நிறைய ப்ராப்ளம். மழை வந்தால் அடிச்சுட்டு போயிடும், காற்று கொண்டு போயிடும். இனி கொஞ்சம் நாள் கழித்து இந்த மண்ணை ஓடாட்டு செஞ்சு இல்லையா, மண்ணை வச்சு தானே ஓடி செஞ்சாங்க, ஓட்டு கட்டணும் இல்லை, ஓடா செஞ்சு கழுக்கல் பட்டியல் எல்லாம் அடித்து இப்போ கூரை என்னாச்சு? தரையில் கிடந்த மண் மேலே ஓடு ஃபார்மில் அங்கே உட்காந்துச்சு. அடுத்தது இன்னும் மேம்படுத்தினாங்க, டெரஸ், அதை காங்கிரீட் பில்டிங் போட்டாங்க. ஆஸ்பெஸ்டாஸுங்கிற மெட்டீரியல் வந்து இப்போ தகரம் இல்லையா, ஃபைபர் பிளாஸ்டிக். இது மேம்படுத்துகிறோம் இல்லை, ஒவ்வொன்றாட்டு ஓலக்குரிசையிலேருந்து இப்படி மேம்படுத்துகிறோம். தர சாணி முழுவனும், சிமெண்ட்டை போட்டோம், டைலை விட்டோம், மேம்படுத்துகிறோம். இப்படி எல்லாத்தையுமே நம்ம அந்த சாபமான உலகத்தின் சூழ்நிலை எப்படியாவது டெவலப் பண்ணி ஆகணும், இல்லைன்னா வாழ முடியாது அப்படின்னு மேம்படுத்தல் முயற்சிகள் உலகம் தோன்றின காலத்திலிருந்தே நடக்குது. ஆனால் மனுஷன் வர வர செத்துக்கிட்டே தான் இருக்கிறான். அவனுக்கு ஆயுசு ஒன்றும் கூடலை, ஆயுசு கூடலை இல்லை. மேம்படுத்தல் நடக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை கண்டுபிடிச்சிட்டோம், பெருமை தான் அடிச்சுட்டு இருக்கிறோம், விளம்பரம் பண்ணுறோம். காலத்துக்கு முன்னே செத்து போகிறான் மனுஷன். பழைய காலத்தில் உள்ளவனா 900க்கு மேலே இருந்தாலும் இருக்குல்ல. இப்போ என்னது 40, 50, 60 ஒரு கணக்கில் தீரல் நிற்கல. ஸோ ஒரு பக்கம் இது மேம்படுத்தக்கூடிய முயற்சி நடந்தாலும் உண்மையிலே மனிதன் வெற்றி பெறவில்லை என்பது உண்மை. ஆனால் வெற்றி பெறுற மாதிரி ஒரு படம் தான் காட்டுறாங்கல்ல, ஒரு ஷோ தான். அதான் அந்த செய்தியினுடைய பொருள். ஏதோ நான் மேம்பட்டு விட்டோம், வளர்ந்துட்டோம், உச்சாணியில் பறக்கிறோன்னா எங்கடா பறக்கிற? உச்சாணியில் எல்லா சோக்கையிடம் வந்திருக்கு. ஒன்றும் சேம் மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், மருந்து கண்டுபிடிச்சி இல்லாத சோக்கெல்லாம் வந்துட்டு, கிட்னி சீக்கிரம் போயிட்டுல, சரியா? ஸோ டோட்டலி நம்ம என்ன செஞ்சாலும் நீ இந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குங்கிற அந்த வட்டத்தை விட்டு நாம் என்ன செய்யலை, வெளியே வரவில்லை. அப்போ இதுவும் வெற்றி கொடுக்கலை. நான் ப்ராக்டிக்கலாக அதை டச் பண்ணுறது சிலது. அப்புறம் அந்த சாத்தானுக்கு சரணடைதல்னு ஒன்று சொன்னேன்ல, அதுலேருந்து பைபிள்லேருந்து ஒரு சம்பவத்தை நான் தரணும். ஏன்னா உலகம் முழுதும் பிசாசுக்குள்ளே வந்துட்டதுனால நேரடியாகவோ மறைமுகமாகவோ சாத்தானுக்கு என்ன செய்யணும்? சரணடைஞ்சு தான் ஆவணங்கிற நிலைமை. நீங்கள் இனி கடைசி காலத்தில் 666 ஒரு முத்திரை தருமானம், அது தெரிச்சா தான் அரிசி வாங்க முடியும், சரியா? அந்த அளவு இன்னொரு சிஸ்டத்துக்குள்ளே இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்லணும். எண்ணாகமம் 21ஆம் அதிகாரத்தில், எண்ணாகமம் 21 5-9 வரை போனால் அது என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலர்கள் வந்து கர்த்தருக்கு விரோதமாக முறமுறுத்தார்கள். அந்த 5ஆம் வசனம் படிங்க. 5ஆம் வசனம். ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாய் பேசி நாங்கள் வனாந்திரத்தில் சாவும்படி எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு வெறுப்பாக இருக்கிறது. நல்லுங்க, என்ன புரிஞ்சுங்க? எகிப்தில் இருந்து கர்த்தரை அழைச்சிட்டு வந்துட்டார், செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் கொண்டு விட்டுட்டார். வனாந்திரத்தில் கொண்டு விட்டா சும்மா விடலை. அதுதான் வசனம் வாசித்தோம்ல, பிதா நீ உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை வானத்திலிருந்து வெள்ளை நிறத்தில் கொத்தமல்லி அளவு உருண்டையா காலையில் பனி பெய்யும் போது விழுந்து பார்த்தா வெள்ளையாக பெய்து கிடக்குமா.
அதை எடுக்கணுமா, அது எடுத்து அதை மாவாக்கி அப்பமாக சுடுவாங்களாம். அது ஒலிவ எண்ணெய் போலவும் தேனிட்ட பணிகாரம் போலவும் இருந்தது அப்படிலாம் வசனம் இருக்குது. ஓகே, தேவதூதருடைய வப்பத்தை மனிதன் புசித்தான். சரியா? சரி, இதெல்லாம் தேவதூதர்கள் சாப்பிட்றாங்களாம். இது உலகத்தில் உள்ளது கிடையாது. சொல்லுவாங்கல்ல, இது வெளிநாட்டு ஐட்டம்னு சொல்கிற மாதிரி, இது வெளிநாட்டு ஐட்டம், இந்தியாவில் உள்ளது இல்லைன்னா அதுக்கு ஒரு தனி மரியாதை சொல்கிறாங்களே, இது பரலோக ஐட்டம். சரியா? பரலோகத்தை போட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த பயவளுக்கு ஒருத்தனுக்கு சோக்கேடே வரல, வந்துட்டு அங்கே ஆஸ்பத்திரிக்கு எங்கே போகிறது, நான் தருது சோக்கேடு வரல. சட்டை போட்டிருக்கானோ சட்டை கிளியலை, கிழிஞ்சா சட்டை வாங்கி துணி வாங்கி எங்கே போகிறது இல்லை. அன்னைக்கு இருந்த சூழல், அவங்க என்ன உட இணைஞ்சிருந்தாங்களோ அந்த டைப். அப்புறம் செருப்பு போட்டால் ஒரு பயலுக்கும் செருப்பு தேவையில்லை, எங்கே போய் செருப்பு வாங்க போகிறது. இதுதான் விஷயம் இல்லையா? இது பைபிளில் இருக்க கண்டென்ஸாக அப்படி சொன்னேன். இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த ஜனங்களுக்கு பிரச்சனை என்னன்னு பாருங்கள், இந்த அற்பமான மன்னா. நாங்கள் எகிப்தில் அப்போல்லாம் சுடுவோம், இறைச்சியல் குழம்பு வைப்போம், இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து திருப்தியாய் சாப்பிட்டோம்லாம் சொன்னாங்க. நான் வசனத்தை அப்படி சொல்லிட்டு போடுறேன். அதை நினைக்கிறோம், இந்த மன்னா என்னைக்கும் மன்னாதான், வரிய கணக்கா என்னைக்கும் மன்னாதான். ஒரு கொம்மட்டிக்காய் இல்லையா, கீரை இல்லையா, வெள்ளரிக்காய் இல்லையா, வெங்காயம், ஒரு மாறி மாறி வேண்டாமா? அங்கே கொம்மட்டிக்காயும் கீரையும் வெங்காயமா அப்பமா தின்னுட்டு சோக்கேடு வைத்தியனுக்கு விட்டு தான் போனானுவேன். சரியா? அந்த சோக்கேடு இந்த சோக்கேடு அது பிரச்சனை, 1000 பிரச்சனை எல்லாம் தின்ன போகிறோம். இங்கே ஒரே மன்னாதான், ஒரு சோக்கேடு இல்லை. சரிதானங்கெல்லாம் சொல்கிறது. அதுக்கு அந்த ஜனங்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த அற்பமான மன்னாவை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு, ஜனங்களுக்கு தேவன் கொடுக்குற அற்புதமான மேலான காரியெல்லாம் எப்படி இருக்குதான்? அற்பமாக இருக்குல்ல, அற்பமாக இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு சோக்கேடு வந்து ஜெபம் பண்ணோம், 5 நிமிஷத்தில் ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாருன்னா இவ்வளவு தானே பிரசங்காரு, இவ்வளவு தானே. இவன் கிம்ஸுக்கு போனோம், அவன் போட்டு போராட்டி அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன்லாம் எடுக்கணும். இது பயங்கரமான வியாதியாக்கணும், ஒரு விளக்கம் வேறு சொல்லணும், ஒரு 10 லட்ச ரூபா இது பிடுங்கணும். விளங்கி இருந்த பலத்தையும் குறைச்சி அரை பலத்தில் ஒரு வால்கரையும் கொடுத்து இனி இப்படி நடந்து விட்டுட்டா இவனுக்கு அது பெரிய காரியம். நல்ல டாக்டர், நல்லா பார்த்தாவ 10 லட்ச ரூபா வாங்கி வால்கரில் அனுப்பி விட்டுருக்கு. இங்கே 10 நிமிஷத்தில் ஜோம் பண்ணி கொடுத்தது அர்ப்பம். புரியுதா உங்களுக்கு? அவங்க செலவாக்கி பயங்கர டாக்டராக எல்லாம் முகமூடி எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் வச்சு இவனை முட்டாளாக்குது. சரியா? சரி, இப்படி தான் இன்னைக்கு. அப்போ இதில் என்ன புரிகிறோம்? தேவன் கொடுத்த மேன்மையான காரியம் மனுஷனுக்கு மதிப்பா தெரியல. இவன் உண்டாக்கி வச்சிருக்கிறான்ல, அதை தான் தலையில் வச்சு ஆடிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான் என்கிறது ஒரு அடிப்படை. ஸோ முறுமுறுத்தோடனே கர்த்தர் பதறாத கள்ள பிசாசுல இவ்வளவு அற்புதமாட்டு, ஹோட்டல் வேண்டாம், ஆஸ்பத்திரி வேண்டாம், செருப்பு கடை வேண்டாம், துணி கடை வேண்டாம், ஒன்றும் செய்யாமல் இவ்வளவு கொடுத்தா இது மோசம் தானே உங்களுக்கு உணர்வு. உடனே சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்துட்டாராம். கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்புகிறார் இல்லையா? அடுத்த வசனம் 6. சர்ப்பங்களை, கொள்ளிவாய் சர்ப்பம்னா ஆமாம் எரி, கொல்லின்னா எரிகிறது, ஃப்ளேம், நெருப்பை உமழுகிற அல்லது ஆமாம் நெருப்பு ஜுவாலை உமழுகிற சர்ப்பம் எல்லாம் பிசாசு, அதுதான் அதுக்கு பொருள். சர்ப்பம்னா பிசாசு. யார் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு? நான் தரது உனக்கு வேண்டாம் இல்லை, இவனுக்கு பெருசாக தெரியலை இல்லையா, அதனால் போ ஏகி கையில் அந்த அதாவது கர்த்தரை எரிச்சல் ஊட்டும் போது ஆண்டவர் போயிடுவார்ல. மீட்கப்படும் நாளுக்கென்ற முத்திரையாய் பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினா அவர் போயிடுவார்ல. அப்போ என்ன நடக்கும்? அசுத்தாவி அங்கே வரும் இல்லையா, வந்தாவணும் இல்லையா? சரி, இது ஒரு கர்த்தர் போயிட்டார், சாத்தானுக்கு ஒப்பாதான் அந்த பகுதியினுடைய பொருள். சாத்தானின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போ என்ன செஞ்சாங்கன்னா, ஜனங்கள் வந்து ஐயோ கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சு செத்துக்கிட்டே இருக்கும், வழி இல்லை, எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும். அவன் மோசே பிரார்த்தனை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ண கர்த்தர் சொன்னாராம், எத்தனை 9 மோசே உண்டாக்கி தூக்கி வைத்தான், கடித்த போது
பிழைத்தார். அதுக்கு முன்னாலே சொல்லிட்டாரு. அதுக்கு முந்தின வசனமா ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து தூக்கி வை தூக்கி வை. எவனோ யார் சொன்னார்? கர்த்தரா சொன்னார். சரிதானே? மற்றவன் தான், கர்த்தர் தானே சொன்னார். என்ன பொருள் தெரியுமா? இனி பேயை கும்பிட்டு பழச்சிக்கான்னு. எஸ் எஸ் எஸ், நான் தந்தது உனக்கு வேண்டாம், எனக்கு உண்மையாக இருக்க உனக்கு இஷ்டம் இல்லை. பேய்க்கு பின்னால் தானே போனா, முறமுறத்தா இல்லையா? பேய்க்கு கையிலே கொடுத்துட்டேன், இனி சாத்தானை ஆராதித்து பழச்சிக்கான்னு. எஸ், அதான் உண்மை. அந்த வலு சர்ப்பம், வெண்கல சர்ப்பம்னு சொல்கிறது. ஏன்னா அந்த சர்ப்பங்கிற வேர்டு சாத்தான். இனி சாத்தானை வழிபட்டு நீ பழைத்துக்கொள்ளு, நான் வர முடியாது, நீ என்ன விரட்டியாச்சு இல்லையா? அந்த சாத்தானை அப்படி ஒரு சூழல் உலகத்தில் இருக்குது இன்னும் வரையர். அப்படி தான் அந்த சாத்தானுடைய அதிகாரங்கள் உலகத்தில் முழுசாக வந்தது. அப்படி ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்கள் அப்படியே சாத்தானுக்கு சரணடைந்து வாழ வேண்டிய ஒரு சூழல். இப்போ தான் மத்திய 4:17 லூக்கா மத்திய 4:17 படிங்க. அது என்ன சொல்லுது? மத்திய 4:17, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம். ஓகே, சமயமாக இருக்குது. அப்போ சாத்தானை வழிபட்டு வாழ்ந்த மனிதர்கள், நான் இஷ்டமானவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார்ல, லூக்கா 4:5 அவன் சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேங்கிறது இந்த அடிப்படையில் தான் உண்டாச்சு. பிரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன ஐடியா. சரி. அடுத்தது இந்த இயேசு சொல்கிறார், நீங்கள் இப்போ மனசை பரலோகத்தை நேராக திருப்புங்க. 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியையும் நம்ம அழைச்சிருக்காரு. இப்போ அந்த சாத்தான் வழிபாட்டுக்குள் சிக்கி வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை பரலோக தேவன் என் பக்கம் திரும்புங்க, இங்கே வாங்க அப்படின்னு அழைக்கிறாரு. என்ன தேடுங்க அப்படின்னு அழைச்சதுனால நம்ம அந்த சாத்தான் ஆராதனையிலிருந்து தேவன் ஆராதிக்கிற நிலைமைக்கு கடந்து வந்துட்டோம். சரிதானுங்களா? புரிஞ்சிட்டிங்கள? இப்போமா இருக்கிறாங்க, அந்த பக்கம் இருக்கிறாங்க, நம்ம இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே வந்தால் என்ன பிரச்சனைனா, மற்ற 6:24 சொல்கிறார், 2 எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. ஒன்றில் உலக பொருளுக்கு வேலை செய், உலகத்தின் அதிபதிக்கு சரணடையணும், அல்லது தேவனுக்கு சேவை செய். இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. புரிஞ்சிட்டிங்களா? பரலோகமும் பூலோகம் ஒன்றுக்கு ஒன்று எதிராக இருக்குது. நான் இதுக்கு முன்னால் இந்த வசனங்களை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இப்படி இருந்தால் நமக்கு பிரச்சனை என்னது? பூலோகத்தில் வாழுகிறோம், ஆனால் பூலோகத்துக்கு எதிரான பரலோக தேவ சித்தத்தை செய்து வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சரிதானே? வாழ்கிறது சாத்தா ஆளுக நிறைஞ்ச உலகத்தில்ங்க. ஆனால் பரலோகத்து இப்போ இந்தியாவில் வாழ்ந்துட்டு நான் பாகிஸ்தான் சட்டப்படி தான் வாழ்வேன்னா பெரிய தேசத்துறைகள் இல்லையா? அது மாதிரி தான் நாம் தேசத்துறைகள் ஆகிட்டோம். வாழுது சாத்தானுடைய உலகத்தில். ஆனால் உலகத்துக்கு சட்டம் ஒன்றும் கடைப்பிடிக்க மாட்டோம். நாங்கள் பரலோக தேவனுடைய சட்டத்தில் தான் நடப்போம். உலக பாஷையில் சொன்னால் தேசத்துறை ஆகிப்போனோம். அப்படி இருந்தால் அது எவ்வளோ ஆபத்தான ஒரு காரியம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இப்போ நமக்கு என்ன பிரச்சனை உண்டாகுதுன்னா, எபேசியர் 6:12, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், வான மண்டலத்தை பொல்லாதாவியின் சேனைகள், நமக்கு போராட்டம். பிரச்சனை தானே? பிரச்சனை. இந்த சூழலில் இருக்கிறதுனால தான் சாத்தான் சொல்லுகிறான், ஏய் கல்லை அப்பமாக்கும்படி சாப்பிடு, இந்த உலகம் கல், இங்கே மண், இங்கே உள்ள காரியத்தை எடுத்து ஏதாவது மேம்படுத்தி, இல்லைன்னா நீ செத்து போவ. இப்போ புரியுது இல்லையா? இங்கே சிக்கியாச்சு. அப்போ சாத்தான் பேசுறதுக்குள்ள அதிகாரம் என்னன்னா, இங்கே இவ்வளோதான், இங்கே உள்ள சிஸ்டம் இதுதான், வேறு வழி கிடையாது. என்ன பணிஞ்சு கொள்ளு, இல்லைன்னா நான் தரேன், என்னை பணிந்து கொண்டால் நானும் இல்லை உமக்கு தருகிறேன் அப்படின்னா, நீ என்ன செய்ய முடியுமா? செய்யாட்டா என்ன பணிஞ்சிட்டா நான் தந்துடுறேன், ப்ராப்ளம் போவார். இது எனக்கு உலகம், எனக்கு ஆளுகையில் இருக்க காரியம் அப்படிங்கிறத பிசாசு குறிப்பிடுகிறதை பார்க்குறோம். இப்போ இதுவரை என்ன, அவர்கள் கருவேறி வருகிறார்கள், வீட்டுக்கு போகிறதுக்கு வலையை அலசி கொண்டு இருக்கிற நேரம் இயேசு வந்தார். இயேசு கேட்டார், உன் படகுல இடம் தருவியான்னு கேட்டார். சரி உட்கார, சும்மா தானே கிடக்கு. அவர் உட்காந்து பிரசங்கம் பண்ணார். இயேசு என்ன செஞ்சார்? உட்காந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சாச்சு. கவனிச்சிங்களா? பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டா என்ன செய்யணும்? இறங்கி போக வேண்டியது தானே? இறங்கி போக வேண்டியது தானே? அவர் இறங்கி போகலை. பேதுரு விட்ட சொல்லார், இந்த கடலுக்கு கொண்டு போய் மீன் பிடிங்க.
அப்படி சொல்ல, ஐயா ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு போகிறதுக்கு வலையை கழுவிட்டு இருக்கு நேரம் பார்த்து நீர் வந்து ஏறியாச்சு, சரியா வந்து ஏறியாச்சு, சரி பிரசங்கம் எல்லாம் கொள்ளலாம் நல்லா தான் இருக்குது கேட்டாச்சு. இப்போ மீன் பிடிக்க போச்சோன்னா இது மீன் பிடிக்க போகிற நேரமும் கிடையாது, ஏற்கனவே வீட்டுக்கு போனோம், நாங்கள் முடிச்சதே நான் வந்திருக்கோம், ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்லார் இல்லை பிடிங்க. அப்போ பேதர் சொல்லார், சரி நீர் சொல்லுகிறீரு ஒரு பெரிய ஆள், ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன வீட்டுக்கு போனால் என்ன கொண்டு வரான்னு வீட்டில் உள்ள ஆளுகள் கேட்பாவை, அது வேறு இஷ்யூ இருக்குது எங்களுக்கு. அதனால் போய் அவர்கள் நிறைய பிடிச்சாங்க, வலை கிளியத்தக்க பிடித்தார்கள், சரிதானே? இதுதான் விசுவாசிகளுடைய அனுபவம். அதான் சீசர்களுக்கு படிப்பிக்கிறார். இனி இப்படி தான் நீங்கள் வாழ முடியும், இனி இப்படி தான் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும், உலக சிஸ்டம் எதையுமே நீங்கள் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லி லூக்கா 10:4-7 வரை போனால் பணப்பைய ஒன்றும் எடுக்காண்டா, போங்க வீட்டில் தங்கியிருங்க, வேலையாள் கூலிக்கு பார்த்துடுறாரு, அல்ல இல்லையா? அப்போ என்ன விசுவாசிங்கள், என்னுடைய வேலை செய்யுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் வேலை செய்யுங்கள், உங்களுக்குரியவைகள் கொடுக்கப்படும். மற்ற 6:8 உங்கள் தேவைகள் இன்னதென்று உங்கள் பரமபிதா. இதுவரை நம்ம தான் ஓடி ஓடி சாடி உழைச்சி கஷ்டப்பட்டு உண்டாக்கணும். இப்போ ஒரு புதிய வார்த்தை இருக்குது, உங்கள் தேவைகள் என்னதுன்னு உங்கள் பரமபிதா. அது வரைக்கும் நமக்கு அந்த அறிவும் விசுவாசம் அனுபவம் இல்லை. எந்த பரமபிதா, எந்த கடவுள், யாரு கண்டது? இப்போ பிரச்சனை என்ன, அவர் சொல்லிட்டார்ல, காட்டி தந்துட்டார்ல, இயேசுவின் மூலம் நமக்கு அற்புதங்கள் மூலம் இல்லை, ஒரு பரமபிதா இருக்கிறாரு, அவர் அற்புதமான காரியங்களை செய்கிறவர் காட்டி தந்துட்டார்ல. இப்போ அந்த பரமபிதா பற்றி அறிவு வந்துட்டுல்ல, இப்போ விசுவாசத்தை சொல்கிறார், உங்கள் தேவையெல்லாம் உங்கள் பரமபிதாவுக்கு தெரியும், அல்ல இல்லையோ? இப்போ நாம் யாருக்கு தயவில் பிழைக்கிறோம் தெரியுமா? பரமபிதாவின் தயவில் பிழைக்கணும். முதல்ல எப்படி பிழைச்சோம் தெரியுமா? உலகத்துக்கு தயவில், சாத்தானுக்கு தயவில், சொந்தக்காரனுக்கு தயவில், அப்படி தானே பிழைச்சோம். அது இயல்பு தான், அவங்க அப்படி தான் இருப்பாங்க, குற்றமாக சொல்லலை. பட் இப்போ அதுக்கு தாண்டி ஒரு புதிய ஆழமான இந்த உலகத்துக்கும் உலக சூழ்நிலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட சம்பந்தமில்லாத ஒரு நம்பிக்கை, பரமபிதா நம்பிக்கையில் நாம் பிழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே வர்றோம். இதான் லூக்கா 18:27 மனுஷனால் கூடாதவள் தேவனால் கூடும் அப்படின்னு சொல்லி அற்புதமாய் வாழக்கூடிய அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறார். அந்த 5 அப்பத்தை 5000 பேருக்கு கொடுத்த சூழ்நிலை எப்படி வருது தெரியுமா? இந்த ஜனங்கள் பிரசங்கம் கட்டே இருக்கிறான். பேதர் சொல்கிறான், இப்படியே நீண்ட பிரசங்கம் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமா? அதுகளுக்கு சாப்பிடாண்டாமா, வீட்டுக்கு போகண்டாமா, எங்கேயா போய் சாப்பிட போகிறக்குள்ள வழியை அனுப்புது அப்படி சொல்லி விட்டுருங்க, பிரசங்கத்தை நடத்துங்க, ஆமேன் போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசுநாதர் சொல்லார், டேய் இவ்வளவு நேரம் உட்காந்து நான் பேசுறதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் இல்லையா, இதெல்லாடா இனி வெறுமயத்தோடு அனுப்புவது அப்படி? எனக்கு பிரசங்கம் கேட்ட ஆளுவலை, எனக்கு உபதேசம் கேட்ட ஆளுவலை, எனக்கு சத்தியத்தில் வந்த ஆளுவலை, எனக்கு பின்னால் வந்த ஆளுவலை நான் வெறுங்கையோட இனி அனுப்புவது அப்படி? இனி அதுவும் அங்கே போய் சொல்லலாம், அவருக்கு பின்னால் கொஞ்ச நாள் போனால் அவர் எங்களை இப்படி பிச்சைக்காரன் ஆக்கி போட்டார், ஒருத்தப்ப ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை, பார்த்துடுங்க, ஒன்றுக்கும் கொஞ்ச நாள் நடந்தவர் ஒன்றும் குணம் இல்லை சொல்லுவா இல்லையா? அப்புறம் யார் வருவா? இதுக்கு வெறுமா விடாதுங்க, நீங்களே ஏதாவது கொடுத்துடுங்க. கொடுத்து விடாதுக்கா, எங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருந்தீரோ கொடுத்து விடுவதுக்கு ஏதோ நிறைய தந்து வச்சது மாதிரியும், இன்னைக்கு இருக்கிறதுல கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லுற மாதிரியும் இல்லை கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர்கார் என்னத்தடை இருக்குது உங்கள்கிட்ட, என்ன எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னத்தையா கிடக்கான்னு தேடி பார்க்கணும். தேடி பாருங்க. அங்கே ஒரு பையன் 5 அப்பம் 2 மீனை வச்சுருக்கான். அந்த பையல வேண்டி பறிச்சானோ கொடுத்தானோ தெரியல, கொடுத்துருக்கான் இல்லையா அந்த பையன், தரமாட்டது பிள்ளைகள் கொடுக்காது, ஈஸியாக கொண்டு போயிடும் தரமாட்டேன். இது அம்மா எனக்குன்னு செஞ்சு யாருக்கும் கொடுக்காத என்ன மகா நீ தின்னு தந்து விட்ருக்கா, இதை கொண்டு எப்படி வர தரது, என்ன நடந்தது தெரில, கொடுத்துருக்கான். அவன் அவங்க என்ன இருக்கா, என்ன இருக்கு, 5 அப்பமா 2 மீனா இப்படி தான் இருக்கு. இவ்வளோ பிரச்சனையா? சரி சரி எல்லாரையும் இருக்க சொல்லு, பந்தி 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 போடுங்க சொல்லி இவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. 5000 மேலே சாப்பிட்டாங்கல்ல. புறம் பார்த்தா இன்னைக்கு இன்னும் 12 கூட இருக்குது. ஆளுக்கு ஒன்று செமந்துட்டு வாருங்களேன், எனக்கு பின்னால் 12 பேரும் மிச்சம் ஒன்றும் வீணாய் போகாதபடி சேர்த்து வைங்கல்ல, எடுத்துகிட்டு வாங்கன்னு தலையில் தூக்கிட்டே நீங்களும் வாருங்க.
இயேசுவின் பின்னாலே வரும்போது ஒரு புதிய அற்புதமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேல் அப்படின்னு சொல்லி ஐடியா புரிஞ்சல. இதுவரை நம்ம உலகத்தில் வாழ்ந்த, அறிந்த, தெரிந்த, புரிந்த உலகத்தின் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறதுலே நமக்கு நடவடிக்கை ஒன்று, அடுத்த வீட்டு நடவடிக்கை வேற இல்லையா? நம்ம மட்டும் தானே நமக்கு நடக்குது. அவங்களுக்கு வேற, நமக்கு வேற. பக்கத்து பக்கத்து வீடு தான், ஆனால் இங்கே நடக்க விதம் வேற. அங்கே லட்சக்கணக்கில் வருது, கடனில் போயிட்டுருக்கு. இந்த ஒத்த பைசா இல்லை, கடனில் போயிட்டுருக்கு. கொள்ளாமா? ஆமாம், எஸ், அனுபவத்தான் சொல்கிறேன். ஸோ ஒரு அற்புதத்தை பார்க்க ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்போது மீண்டும் ஒரு காரியம், 1 யோவான் 2:15 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் அன்பு இல்லை. கவனிக்கிறீங்களா? அது ஏன் சொன்னார்? இல்லை, உலகத்திலிருந்து ஒன்றை நான் பிரித்து எடுத்தேன் இல்லை. நீ வரிய கணக்காக மண்ணோட்டி உருப்படாமல் தானே கிடந்த. நான் ஒன்றை தனியாக எடுத்து ஒன்று அற்புதமாக தானே நடத்தியிருக்கேன். இப்போ நீ இனி எனக்கு அந்த உலகத்துக்கு போகிறா? நீ புரிஞ்சுதா? இப்போ இது அனுபவம். அதுதான் அவர் சொல்கிறத நான் உங்களுக்கு சிம்பிளிஃபை பேசுனேன். அவர் தான் பழச கதையை சொல்லியாச்சு, அங்கே எடுத்தாச்சு. இப்போ அவர் தான் எல்லாத்தையும் நான் நடத்திக்கிட்டு இருக்காரு. பொன்னப்பன் தான் நடத்துவார். அப்போ பொன்னப்பனுக்கு பின்னால் போக வேண்டியதானே? இனி இப்போ அங்கே இருந்து போகிறா? உலகத்தில் உள்ள வெள்ளம் எனது அன்பு கூற போகிறாய். அன்பு கூர்ந்தால் பிதாவுக்கு அன்பு கிடையாது. ஏன்னா அதுதான் ஏற்கனவே தேவன் சபிச்சிட்டார். பூமியை இன்னும் தான் சபிக்கப்பட்டிருக்கும். சாத்தான கையில் சிக்கியாச்சு. அது வேண்டாம், இது தீக்குளத்தினோன்னு வேற வச்சாச்சு. இது வேண்டாம். இது ஏசாயா 65:17 முந்தினவில் நினைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ இனி என்னத்துக்கு உலகத்தை, அதான் அந்த உலகத்தின் சிஸ்டத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? தலையில் வச்சு ஆடிட்டு இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே போய் மூழ்கப்படாதுங்கிறது தான் அந்த செய்தியினுடைய சாராம்சம். சரியா? நம்ம தான் இன்னொரு சூழ்நிலை கலைக்கப்பட்டோம்ல. உலகமும் அதன், அதாவது கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின், இதெல்லாம் உலகத்தால் உண்டானவைகள். அந்த வார்த்தை சொல்லியிருப்பார். சரியா? தேவனால் உண்டான உலகம் வேறு, இப்போ உலகம் உண்டாக்கி வச்சிருக்கிற இந்த உலகம் வேறு. இப்போ புரியுதா? ரெண்டு அன்னைக்கு தான் சொன்னார், நிறைய சொன்னார்ல, இந்த இதெல்லாம் இல்லை. அவன் 900க்கு மேலே வருஷம் வாழ்ந்தான். இப்போ நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு 40, 50, 60 ஊசல் ஆடிட்டு இருக்கு. சரிதானே? இதெல்லாம் இல்லாத காலத்தில் இருந்த ஆயுசு வேறு, பலன் வேறு, வாழ்க்கை வேறு. இதெல்லாம் வந்த பிறகு இருக்க வாழ்க்கை வேறு. இப்போ புரியுதுல? ரெண்டாம், அதான் உலகத்தால் உண்டானதற்கும் தேவனால் உண்டானதற்கும் உள்ள ஆழமான வேறுபாடு. இன்னும் ஒரு சின்ன குறிப்பை பார்க்கணும். இது ஏசாயா 65:25. அது என்ன சொல்லுது? ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாய், வசனம் சரியா? 65:20 ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், வக்கீல் தின்னும் இறையாகும், பர்வதம் எங்கும் தீங்கு செய்வதுமில்லை. இதில் ஒரு சின்ன ஒரு நாலெட்ஜை தந்து நம்ம முடிக்கலாம். தேவன் முதலாவது படைத்தப்போ இந்த உலகம் எப்படி இருந்தது? வேறு மாதிரி இருந்ததுன்னு பார்த்தோம்ல. அன்றைக்கு ஓனாய் ஆட்டுக்குட்டியெல்லாம் ஒன்றா தான் இருந்தது. சிங்கம் புல்லு தான் தின்னுது, புல்லு தான் தங்க தின்னுது. அதான் அதுக்கு அடிப்படை. அன்னைக்கு புல்லு தின்னுது, புலி மானை அடித்து கொன்று தின்னலை. ஏன்னா அப்படி தான் அந்த வசனம் சொல்லுதுங்க. ஆதியாமத்தில் சகல விலங்குகளுக்கும் பூமியின் பூண்டுகளை ஆகாரமாக கொடுத்தேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பூமியின் மனுஷனும் பூமியின் பூண்டு தான், அதில் விளையக்கூடியது தான், பழங்கள் தான். அந்த விலங்கினங்களுக்கும் அதுதான் கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அவை அது 30 பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் சகல பறவைகளுக்கும் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அப்போ புல்லு தின்னது. சரிதா? புல்லு தின்னது. அதுதான் இனி இந்த சாபம் போய் சாத்தானுடைய ஆளுகை எடுக்கப்பட்டு மீண்டும் தேவனுடைய ஆட்சி வரும்போது திருப்பியும் புல்ல தின்னும். அதான் சொல்லியிருக்கு. சரியா? ஓனாய் ஆட்டுக்குட்டி ஒன்றாய், சிங்கம் மாட்டை போல புல்லை தின்ன இருக்குல்ல, அது முதல்ல இருந்தது. தேவனுடைய படைப்பில் இருந்து சாத்தானுக்குள்ள சாபம் வந்த பிறகு எல்லாம் இப்போ தலைகளை மாறி கிடக்கு. இனி மீண்டும் அந்த நிலைமை வருது. அப்போ நமக்கு தேவன் படைத்த பூரணம் தான் நமக்கு வாக்குத்தத்தம். சரியா? அதுதான் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் இல்லை, அப்போ தான் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு.
அப்போ இடையில உள்ள இந்த உலகத்தின் காரியங்களையோ சிந்தைகளையோ அதில் பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இப்போ புரியுதில்ல? அதுதான் அந்த செய்தியினுடைய சாராம்சம். நாம் அப்படி இன்னொரு உயர்வான நிலைமைக்கு போய்விடுகிறோம். அப்போ இதெல்லாம் தேவைப்படலை. ஆண்டவருக்குள்ளே போகிறவங்களாம் எல்லாம் அற்புதத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, காசு வைக்கலை. ஒரு சம்பவம் சொல்கிறேன். இந்த காஞ்சனக்கோட்டை சாதனை இருந்தார். அவர் காசை கையில் தொட மாட்டார். அப்போ சாப்பிடுறது எப்படி பிரசங்காரு? போயிட்டே இருப்பார். சாப்பாடு கொடுத்தாவே சாப்பிட்டாரு, போனார். இப்படியே போனார். ஒரு நாள் ரொம்ப வேகமாக நடந்து வந்துட்டார், டயர்டாகிட்டார். அப்படி அதுக்குள்ள ஒரு பஸ் வந்து கையை காட்டிட்டார். சரார டயர்டு, ரொம்ப டயர்டு, கறங்கிட்டார் இல்லையா, அதனால மனுஷன் ஏறிட்டார். அவன் பல்லாம் ரைஸ்ன்னு விசில் அடித்து விட்டுட்டான், வண்டியை புறவிட்டு. அவன் டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து டிக்கெட்டுன்னா பைசா இடம்னா, அது நான் ஊழியக்காரன், என்கிட்ட பைசா இல்லை. கொள்ளாமா? ஊழியக்காரனா பைசா இல்லையா? வண்டி பைசா இல்லாமல் ஓடாது. பைசா இருக்கானா இடம் இல்லைன்னா நிறுத்தான். இல்லை, என்கிட்ட பைசா இல்லை. அவன் ஃப்ரன்னு அடித்தான் ஒரு விசில், வண்டியை நிறுத்தினா இறக்கி விட்டுட்டான். அவர் இறங்கி பழைய காயை வீசிட்டு நடந்து வர. டிரைவர் வண்டியை ஸ்டார்ட் எடுத்தால் வண்டி எடுக்காது. இன்னும் நெய்யுது. கொஞ்ச நேரங்க அவர் சொன்னார், டேய் வண்டி எடுக்கல. அப்போ என்ன ஆச்சு? அந்த ஆள் யாருனாரு? வண்டியில் இருந்த ஆளுன்னு சொல்லி அந்த ஆள் ஒரு சன்னியாசி, ஊழியக்காரனாகும். ஆமாம், பைசா இல்லை. இது என்னச்சு இது? இப்போ வண்டி எடுக்க என்ன இது? அப்புறம் கண்டக்டர் இறங்கி ஓட்டம் அவருக்கு பின்னால். ஐயா 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 ஐயா, தயவுசெய்து தப்பு பண்ண, தெரியலை, எங்களுக்கு தெரியலை, பார்த்துடுங்க. வண்டியில் வந்து நீர் பைசா ஒன்றும் தரான்டான். தீந்தா போகலாம் ரைஸ். ஓகே, இதெல்லாம் ஊழியக்காரருடைய அனுபவம் இல்லையா? அவங்க இப்படியா போனவன் வேற என்னதுக்காக வருவானா? உனக்கு பைசா வேண்டாம், குப்பை வேண்டாம், போ நாயே, போயிட்டே அது வந்துக்கிட்டே இருக்கும். என்னன்னு சொல்கிறேன், சாது சுந்தர் சிங்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் வந்து ஊழியத்துக்கு போகும்போது செருப்பு கூட போட மாட்டார். சாப்பாடு கொடுப்பாங்க. ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து கொடுப்பாங்களாம், காசு வாங்க மாட்டார், எடுத்து கொடுக்கணும். யாரையும் உட்காந்துருவார், போயிட்டே இருக்கும். அப்புறம் போய் இறங்கின பிறகு யார் வருவானா போனே தெரியாது. இப்படி தான் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த அனுபவத்துக்குள்ளே ரொம்ப போனவங்க அதுக்குள்ளே போவாங்க. அவருடைய பிரசங்கத்துக்கு டைப் அப்படி தான் இருக்கும். அல்ல இல்லையா? நமக்கு புரியலை, தெரியலை, அனுபவப்படலை. நாம் கடவுள் தெய்வம்னு சொன்னாலும் பூமிகளில் தான் சிக்கியிருக்கோம் இல்லையா? அது இருந்து நமக்கு முடியலை. அதனால தான் ஐஸ்வர்யவான்ட்ட சொல்லிட்டார், உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு சிலுவை எடுத்துகிட்டு வா, அப்போ தான் இந்த அனுபவம் உனக்கு கிடச்சா இல்லையா? இல்லைனாக்கா ரப்பர் சீட்டு கிடக்கு, அது உனக்கு மண்டை அப்படியே பழகி வச்சு பார்த்தியா, அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் போட்டு என் பின்னால் வா, பூரண சர்க்குணமாக இருக்குது, வா, இன்னொரு வழி இருக்குது, காட்டித்தரேன். இதுதான் அந்த செய்தியினுடைய ஆழம். ஆகவே ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி நாம் சிந்திக்காமல் பரலோக தேவனுக்கு பிரியமான ரீதியில் சிந்திக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த அடிப்படையில் தான் அந்த செய்தியை அவர் சொல்லியிருப்பார். ஸோ அது ஒரு விசுவாசின்னு சொன்னால் அது ஒரு மேலான அனுபவம். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கற்றுக் கொடுக்குறார், எளிமையாக கற்றுக் கொடுக்குறார். சரியா, சிம்பிளாக அவர் நிறைய வசனங்களை சொல்லி கொஞ்சம் அதை விளக்கி உங்களுக்குள்ளே இன்சர்ட் பண்ண உங்களுக்குள்ளே புகுத்துவதற்கு முயற்சி பண்ணியிருப்பார். ஆனால் விஷயம் தான் இப்போ புரிஞ்சுட்டிங்கல்ல? சரி, அப்போ தேவன் படைத்த போது இருந்த மகிமை மீண்டும் நமக்கு கொடுக்கப்பட போகிறது. ஆகவே அதுக்கு இடையில சாபமும் நிலையற்றதுமான இந்த உலகத்தினுடைய சிஸ்டம், அறிவு, காரியம், இதுக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது? முழுகப்படாது. இது எவ்வளவு தூரம் ஆண்டவர் கிருபை தர்றாரு அந்த அளவு இதை விட்டு வெளியே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிடலாம் இல்லை? அது அப்படி ஒரு அனுபவம் தான். ஒரு ஆள் இப்படி இருப்பாங்க ஒரு காலம், அப்புறம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்த நிலையிலேருந்து இன்னொரு எல்லைக்குள்ளே வந்துடுவாங்க. அப்புறம் புதிய சரீரம், புதிய மகிமை, புதிய ராஜ்யம், இது ஒன்றுமே டோட்டலிட்டி ஒன்றுமே தேவைப்படாது இல்லை, எல்லாம் என்டர்லி டிஃப்ரெண்ட் ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவோம். ஆக இந்த ஆழமான விசுவாச தெய்வீக அற்புதமான அனுபவங்களை நாம் புரிந்து கற்று அறிந்து அந்த அனுபவத்தில் வளரும்படி இந்த நாட்களில் கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம். ஜோம். பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நாங்கள் பூமிக்குரிய சிந்தையிலே இருந்து விடுகிறோம், மாம்சத்தினுடைய அறிவு சிந்தையிலே இருந்து விடுகிறோம், உலகத்துக்குரிய சிஸ்டம் போன்றவைகளிலே மூழ்கி ஐயோ அப்படி இருந்தால் வாழ முடியாது, இப்படி இருந்தால் வாழ முடியாதே, உலகத்தில் குதிக்காமல் வாழ முடியாதே, அப்படியெல்லாம் பல ரீதியில் உலகத்திலே மற்றவர்கள் குதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர், நீ அப்படி குதிக்காத, உலகத்தார போய் நீ பாதாளத்தில் குதிக்காதே, ஆபத்தில் குதிக்காதே, அவனுக்கு வேறு வழி வச்சிருக்கிறேன். நல்ல அது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்ட வழி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி, மனித சிஸ்டங்களுக்கு அப்பாற்பட்ட வழி. ஆகவே அந்த வழியை நான் உனக்கு கற்றுத்தருகிறேன், என் பின்னால் வந்துரு,
அந்த ஐஸ்வர்யான்ட்டு அப்படி தான் சொன்னேன், இருக்கிறதெல்லாம் தூர எடுத்து தெரிஞ்சுட்டு வந்துரு, நான் இன்னொரு வழியை கற்றுத்தருகிறேன் என்று அழைத்து நடத்துகிற ஆண்டவரை நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. அவரையே முழுமையாய் சார்ந்து கொள்வோம், அவரிடத்திலே கற்றுக்கொள்வோம். சீடர்களெல்லாம் அனுப்பிட்டு கேட்டார், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்டார். ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆழமான தெய்வீக விசுவாச அனுபவத்தை நமக்கு கற்றுத்தரும்படி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிலே நாம் பூரணம் அடைந்து ஆண்டவரை அப்போ நம்ம உலகத்துக்கு அடிமை ஆக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? மனுஷருக்கு அடிமையாக வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆண்டவருக்கு மட்டும் அடிமையாக இருந்தால் போதும். ஆமாம், நான் பார்த்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. இயேசு நாமத்தில் விசுவாசம் இருக்கிறது, விசுவாசத்தினால் ஜெபித்து பார்த்துக்கொள்கிறேன். என் தேவைகளை அறிந்திருக்கிற பரமபிதா ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் பேசி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். அல்லேலூயா. உலகத்தின் அடிமைத்தளத்திலிருந்து விடுதலை தரட்டும். அல்லேலூயா. அந்த விசுவாச அனுபவத்தை அநேகருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியை தேவன் நமக்கு தரட்டும். அல்லேலூயா. அப்படியே கர்த்தர் நமக்கு செய்வாராக. நாம் கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சோதரம் சோதரம் சோதரம். இந்த நாளிலும் நாம் கூடி வர உதவி செய்தபடினாலே சோதரம் பண்ணுவோம். தேவனை மகிமைப்படுத்த கிருபை தந்தபடினால் சோதரம் பண்ணுவோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக அனுபவங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறபடினாலே சோதரம் பண்ணுவோம். ஆண்டவரை போல, ஆண்டவருடைய சீடர்களை போல அவருடைய அடிச்சு ஓட்டில் நாம் அந்த அற்புத அனுபவத்தில் நடக்க கிருபை தரும்படியாய் சோதரம் பண்ணுவோம். அநேகருக்கு இந்த அற்புத அனுபவங்களை கற்றுக் கொடுக்க கிருபை தரும்படியாய் சோதரம் பண்ணுவோம். அநேக ஆத்மாக்களை ஆதாயம் பண்ண கிருபை தரும்படியாய் சோதரம் பண்ணுவோம். அதிகமாக ஜெபிக்க கிருபை தரும்படியாய் சோதரம் பண்ணுவோம். மதுரை வயதுள்ளவர்களுக்காய் சோதரம் பண்ணுவோம். தாய்மார்களுக்காய் சோதரம் பண்ணுவோம். வாலிபர்களுக்காய் சோதரம் பண்ணுவோம். ஊழியக்காரர்களுக்காய் சோதரம் பண்ணுவோம். எல்லா ஊழியர்களுக்காய் சோதரம் பண்ணுவோம். தேச தலைவர்களை கட்டுப்படுத்தி நடத்தும்படியாய் சோதரம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எங்கள் ரட்சகரும் ஆண்டவருமாய் இயேசு நாமத்தில் நாங்கள் கூடி வந்து தெய்வீக மகத்துவங்களை நாங்கள் சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். அற்புதமான ஆண்டவர் அற்புதமாய் நடத்துகிற அந்த வழியிலே எல்லாரும் எங்களை நடத்தும். இந்த பூமிக்குரியவர்களை, அழிவுக்குரியவர்களை, அநித்தியமானவர்களை, சாத்தானுடைய அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களிலிருந்து விடுதலை பெற்று சுயாதீனர்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ வைக்க எங்களுக்கு உதவி செய்யும். தேவைகளை சந்தியும், நன்மை செய்யும். போக்குவரத்து எல்லாரும் தேவ பாதுகாவல் கூட இருக்கட்டும். வர நாட்களில் ஊழிய நாட்களில் கூடி வந்து உண்மை மகிமைப்படுத்த உதவி செய்யும். நல்ல வார்த்தைகளை தாரும். அவருடைய தேவைகளை சந்தியும். அநேகருக்கு தேவைகள் இருக்கிறது. அற்புதமானவர் அற்புதமாய் நடத்துவேன் என்று தான் நீர் வாக்கு கொடுக்கிறீர். அந்த அற்புதநாதர் வாக்கு மாறாதவர். அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஜெபத்தை கேட்டார், என்னை விடுவிக்கிறார், நான் அதை உணர்கிறேன், இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நடக்க விரும்புகிறேன் என்று சாட்சியோடு அவர்கள் கடந்து வர கர்த்தர் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். அவருடைய வார்த்தையை நாங்கள் விதைத்திருக்கிறோம். அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் இல்லையா? அது ஒரு நாள் அந்த 2000 ஆண்டுகளை கடந்து உலகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிற அற்புதமான சத்தியம் இது. அந்த சத்தியம் அவர்களுக்கு நன்மையும் ஆசீர்வாதங்களையும் குடும்பங்களிலே எல்லா சூழ்நிலையிலும் அவசியமான நிலையிலே கட்டளையிடும்படி ஜபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். குறைகளை மன்னித்து நிறைவாழ்வுக்கு நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த பாலம் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.